எங்கள் வாழ்வும் எங்கள் வளமும் மங்காத தமிழன்று சங்கே முழங்கு. அன்பர் பணி செய்ய என்னை ஆளாக்கி விட்டுவிட்டால் இன்ப நிலை தானே வந்ததும் பராபரமே. ரெட்ஃபோர்ட் தளத்தை நிறுவி மிகச்சிறப்பாக கொண்டு செலுத்துகிற நண்பர்களுக்கும், இன்றைக்கு ஒருங்கிணைப்பாளராக பணியாற்றுகிற, தொடர்ந்து செயலாற்றுகிற இனிய நண்பர் திருமிகு சாந்தா அம்மையார் அவர்களுக்கும், நம்மோடு இணைந்திருக்கிற திருமிகு ரம்யா கமல்ராஜ் அவர்களுக்கும், ரம்யா மேடம் அவர்களுக்கும், திரு ஹரி அவர்களுக்கும், ஏனைய நண்பர்களுக்கும் என்னுடைய வணக்கத்தை முதல்ல தெரிவித்து தொடங்குறேன். இன்றைக்கு நான் ஒரு அற்புதமான ஒரு நூலை உங்களுக்கு பகிர்ந்து கொள்ள இருக்கிறேன். இந்த நூலாசிரியர் எல்லோருக்கும் தெரிந்தவர், பிரபலமானவர். இன்போசிஸ் நாராயணமூர்த்தி அவர்களுடைய துணைவியார் திருமிகு சுதாமூர்த்தி அவர்கள் எழுதிய புத்தகம் இந்த புத்தகத்தை எனக்கு அன்பு பரிசாக தந்தவங்க நமது குழுவில் நம்மளோடு பயணிக்கிற, பல உரைகள் தந்திருக்கிற திருமிகு லாவண்யா மணிமுத்து அவர்கள் இந்த நூலை எனக்கு தந்தாங்க. இந்த நேரத்தில் அவர்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். மிக அருமையான நூலை ஒரு பரிசாக கொடுத்தமைக்கு. சுதாமூர்த்தி அவர்கள் தன்னுடைய முன்னுரையில அவர்களுடைய வாழ்க்கையில் நடந்த சம்பவங்கள், ஒரு கால வரிசையெல்லாம் இல்ல, பல சம்பவங்கள் அவர்களை பாதித்திருக்கின்றன. அவர்கள் கடந்து வந்த மனிதர்கள் பாதித்திருக்கிறார்கள். அதுல ஒன்னோடு ஒன்னு ரிலேட் பண்ணி அவர்கள் பார்க்கிறார்கள். அதையெல்லாம் பதிவு செய்து இந்த நூலில் வச்சிருக்காங்க. சிறு சிறு சம்பவங்கள், அந்த சம்பவங்களுடைய பாதிப்பு, அதையெல்லாம் அதுல பதிவு பண்ணியிருக்காங்க. இதுல அந்த ஃபவுண்டேஷன், இப்போ இன்போசிஸ் ஃபவுண்டேஷன் ஒரு சார்பு ஒரு ட்ரஸ்ட் நடத்துறாங்க. அந்த ட்ரஸ்ட முதல்ல அது தன்னுடைய குழந்தைன்னு நினைச்சாங்களாம். அப்புறம் என்னாச்சு, தான் அதனுடைய குழந்தையா மாறிட்டாங்களாம். அதாவது ஒன்றுக்கு ஒன்று ஆதரவாக முதல்ல தான் அதை வளர்த்தெடுக்கிறோம்னு நினைச்சாங்க. அப்புறம் வர வர அந்த ஃபவுண்டேஷனோட தான் அசோசியேட் ஆயிருக்கிறது தன்னுடைய லைஃபுக்கு, தன்னுடைய வாழ்வுக்கு ஒரு நோக்கமாக இருக்கிறது. அது மக்களுக்கும் பயன்படுகிறது, எனக்கு பெரிய மன திருப்தியை கொடுக்கிறதுன்னு அவங்க சொல்றாங்க. இதுல முதல் கதை ஃப்ரீ த ஓல்டு மேன் அண்ட் ஹிஸ் காட். வணக்கம். அதாவது ஓல்டு மேன் அண்ட் ஹிஸ் காட் அப்படிங்கிறது முதல் கதை. இவங்க இதெல்லாம் இந்த புத்தகம் 2005 எழுதுறாங்க. அவர்களுக்கு பல ஆண்டுகளுக்கு முன்னாடி நடந்ததுகள், 2005க்கு முன்னாடினா 2000, 1990களில் அதெல்லாம் நடந்த செய்திகள். ஒரு தவணை தஞ்சாவூர் பக்கத்துல பயணம் போறாங்க. அது இருட்டுகிற நேரம், இருட்டிருச்சு. மழை எக்கச்சக்கமா பெஞ்சுக்கிட்டு இருக்கு. அப்ப பே ஆஃப் பெங்கால்ல ஒரு டிப்ரெஷன் மாதிரி இருக்கு, அதனால இந்த இவ்வளவு மழை பெய்யுது அப்படி என்று அவர்களுக்கு எண்ணம் வருகிறது. இந்த சாலையே தெரியாத அளவு மகிழ்ந்து ஓடுது தண்ணி. அப்ப அந்த இடத்துல பள்ளம் இருக்கா என்ன இருக்குன்னே தெரியல, பாலம் இருக்கான்னு. டிரைவர் சொல்றாரு, ஓட்டுநர் சொல்றாரு, இதுல ஓட்டிட்டு போறது ஆபத்தானது, கொஞ்ச நேரம் நின்றுட்டு போகலாம், அப்புறம் அந்த மழை கொஞ்சம் நின்னதுக்கு அப்புறம் போகலாங்கிறார். இவர்கள் ஒரு 1/4 மணி நேரம் 1/2 மணி நேரம் இருந்து பாக்குறாங்க கார்ல. மழை நிக்கிறதா தெரியல. சரி, அருகில போய் கொஞ்ச நேரம் பார்க்கலாம் என்ன இருக்குன்னு கொடையை பிடிச்சுக்கிட்டு அந்த மழையில அந்த இருட்டுல நடக்க ஆரம்பிக்கிறாங்க. கிட்டத்தட்ட ஒரு 500 மீட்டர், ஒரு கிலோமீட்டர் கொஞ்சம் தூரம் நடந்துட்டாங்க. நடந்தா ஒண்ணுமே இல்லை. அப்ப ஒரு சிறு கோயில் தெரிகிறது.
அந்த கோயில் தெரியும். இங்க அப்ப மழையும் வலுக்க ஆரம்பிச்சிருச்சு. இந்த கோயில்ல போய் நம்ம இருக்கலாம் கொஞ்ச நேரம், அது சேஃபாகவும் இருக்கும், மழை விடவும் போகலாம்னு கோயிலுக்குள்ள போறாங்க. கோயில்கிட்ட நெருங்க மழை ரொம்ப அந்த கொடையே அப்படியே பிச்சுக்கிடுச்சு. அவங்க முழுவதும் நனைஞ்சிட்டாங்க. அப்புறம் அந்த கோயிலுக்குள்ள நுழையிறாங்க. நுழைஞ்சா ஒரே ஒரு தீபம் அந்த கற்பக்கிரகத்துல எரியுது. இவங்க உள்ள போற போது ஒரு வயதானவர், 80-85 வயதானவர், அவரு வாமானுக்கு சொல்லி ஒரு துண்டு, அது நைந்த துண்டு தான், ஆனால் சுத்தமான துண்டு, அதை கொடுக்கிறார். இவங்க அதை வாங்கிட்டு முகத்தை எல்லாம் தொடச்சுக்கிறாங்க, நிமிர்ந்து பார்க்கறாங்க. அங்க சிவலிங்கம் அழகா இருக்கு. இவரை பார்க்கறாங்க. இவரு கண் தெரியாதவர். வணக்கம் லாவண்யா மணிமுத்து, உங்களுடைய அந்த நூலை தான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். ரொம்ப மகிழ்ச்சி நீங்க வந்ததுக்கு. அப்ப என்ன சொல்றாரு, அந்த சிவலிங்கத்தை இவங்க பார்க்கறாங்க. ஒரு ஒற்றை விளக்கு மினுக்கு மினுக்குன்னு எரியுது. அந்த சிவலிங்கத்துல வேற ஆடைகள் எல்லாம் இல்ல, ஒரு வில்வ இலை மாத்திரம் மேலே இருக்கு. இவர்கள் மனதில் இனம் புரியாத ஒரு நிறைவு அப்படியே பரவுது. கிட்டத்தட்ட போகவும் அவருடைய மனைவியும் இவங்களை அன்போட வரவேற்கிறாங்க. அவர்களுடைய மொழி இவருக்கு புரியல, இருந்தாலும் ஒரு மொழி அந்த உள்ளத்தின் உணர்வுகளை சொல்வதற்கு மொழி தேவையில்லை அப்படிங்கிறாங்க. I have come to realize that voices from the heart can be understood irrespective of the language they speak. அவர்கள் நெஞ்சத்தினுடைய மொழிகள் புரிந்து கொள்ளக்கூடியவை. சரி, அவரு தீபாரணம் காமிக்கிறாரு. தீபாரணம் காமிக்கிற போது இவர்கள் ஒரு 100 ரூபாய் தாழை தட்சணையாக அந்த தட்டுல போடுறாங்க. அந்த பெரியவர் அதை தொடவும் அப்படியே தீய தொட்டது மாதிரி கைய எடுத்துக்கிறார். ஏன்னா அந்த தாழ் அவருக்கு வேறுபாடு. அவர் சொல்றாரு, எனக்கு இந்த கோயில்ல ஒரு 10 ரூபாய் தாழை தான் கொடுப்பாங்க, இது மாறுபட்டு இருக்கு, இது உயர்ந்த டினாமினேஷன் மாதிரி, உயர்ந்த 100 ரூபாய் தாழ் மாதிரி இருக்கிறது, வேண்டாம் அதை எடுத்துக்குங்கிறார். இவங்களுக்கு ஆச்சரியமா இருக்கு. ஒரு 100 ரூபாய் ஒரு நீடுல இருக்காங்க அவங்க, அது தெரியுது. ஆனால் 100 ரூபாய்க்கு வேண்டான்ட்டு எனக்கு 10 ரூபாய் போதும் அப்படின்னு அவர் சொல்றாரு. வார்த்தைகள்லாம் ரொம்ப அழகா இருக்கு. அந்த ஆங்கில வார்த்தைகள் எளிமையான வார்த்தைகள், ஆனால் மிக வலிமை இருக்கிறது. சில நேரத்துல நம்மள நெஞ்ச உருக்கிறது மாதிரி இருக்கு. எடுத்துக்கிறாங்க. அப்ப அந்த அம்மாவும் சொல்றாங்க, அதை வேண்டாம், எங்களுக்கு 10 ரூபாய் போதுங்கிறாங்க. அப்ப எழுதுறாங்க, பெரும்பகுதி ஆண்களை ஒரு பேராசைக்குழியில தள்ளுவது பெண்களாகத்தான் இருக்கிறார்கள் எழுதுறாரு. நிறைய இடங்கள் லஞ்சம் வாங்குற வீடுகள்ல அந்த மனைவி ஒத்துக்கலைன்னா நமக்கு பின்னாடி ஜெயிலுக்கு போக வேண்டிய இருக்கு, நீங்க வாங்காதீங்கன்னு சொன்னா அவன் வாங்க மாட்டான். ஆசை ஆசையா அந்த பணத்தை வாங்கி வச்சுக்கிற போதான் வாங்குறான். இவங்க என்ன எழுதுறாங்க, ஆஃபன் இன் மெனி ஹவுஸ் ஹோல்ட்ஸ் a wife encourages the man's greedinessங்கிறாங்க. அவருடைய பேராசைக்கு தூவம்படுகிறார்கள் பெண்கள் இருக்கிறார்கள் அப்படின்னு சொல்றாங்க. அந்த அம்மாவை வேண்டாங்கிறாங்க. அப்ப மழை இன்னும் கூடுது, வழிபாடு முடிஞ்சிருச்சு. அந்த இடத்துல உட்கார்ந்து பேசிட்டு இருக்காங்க, கொஞ்ச நேரம் பேசுறாங்க. அப்ப அவர்களை பத்தி தெரிஞ்சிருக்காங்க, அவங்களுக்கு வேற வழி இல்லை, இவங்க 2 பேர் தான் தெரிஞ்சுக்கிறாங்க. இவங்க நினைவு வருது, ஃபவுண்டேஷன்ல இன்ஃபோசிஸ் ஃபவுண்டேஷன்ல ஒரு திட்டம் கொண்டாடுறாங்க. அது என்னன்னா, வயதான ஆதரவற்ற ஏழைகளுக்கு ஒரு உதவித்தொகை கொடுக்கிற திட்டம். அந்த திட்டத்துக்கு இவர்களை விட தகுந்தவர்கள் யாரும் இருக்க மாட்டாங்கன்னு நினைச்சு இவர்கள் அந்த திட்டத்தை பற்றி சொன்னா மகிழ்வார்கள் நினைச்சு அவர் சொல்றாங்க, அவங்க இது நாங்கள் இந்த மாதிரி ஒரு திட்டம் வச்சிருக்கோம், அதுல உங்களுக்கு நாங்க ஒரு தொகை தர்றோம், அந்த தொகையை நீங்க பேங்க்ல போட்டு வச்சுக்கோங்க, அதுல வர்ற இன்ட்ரெஸ்ட வச்சு நீங்க செலவு பண்ணிக்கிங்க, ஏதாவது உடம்பு சரியில்லைன்னா அந்த பணத்தை கூட எடுத்து நீங்க செலவு செய்யலாம்
அப்படி என்று சொல்றாங்க. இவங்க நினைக்கிறாங்க அவங்க மகிழ்ச்சியோட ஒத்துக்குவாங்கன்னு. ஆனால் அந்த பெரியவர் சொல்றாரு, இந்த ஈசனே வைத்தியநாதன் தான், அதனால எனக்கு ஏதாவது நோய்கள் எல்லாம் வராது, வந்தாலும் அவர் பார்த்துக்குவாரு. இல்லாட்டி லோக்கல்ல ஒரு டாக்டர் இருக்காரு, நாங்க காமிச்சுக்கிறோம், எங்களுக்கு அந்த செலவு இல்லை, வைத்திய செலவுங்கிறது. இங்க இருக்கவங்கெல்லாம் ஒரு அரிசி கொடுக்கிறார்கள், எளிய மக்கள், எனக்கு அது போதுமானது, ஐ எம் கண்டென்ட்ங்கிறார். நான் இதை கொண்டு போய் பேங்க்ல போட்டா யாராவது பறிக்க வருவான், ஏதாவது வாங்க வருவான், எனக்கு வீணமான சிரமங்கள் அதை பார்க்க வேண்டியது இருக்கும். எனக்கு அவரு நான் சொல்றாரு, why do I need money in this great old age? Lord Shiva is also known as Vaidyanatha. அப்ப எனக்கு அவர் இருக்காரு, இந்த ஊர் மக்கள் இருக்காங்க, அவர் வாண்ட்ஸ் ஆர் ஃபியூ, எங்களுடைய தேவைகள் மிக குறைவு. நான் கூட சொல்றது, நான் நிறைய இடங்கள்ல ஒரு பயிற்சிகளுக்கெல்லாம் போறேன். சில பேர் கூட சொல்லுவாங்க, நீங்க ஏதாவது இதுகள் எல்லாம் தொகைகள் எல்லாம் பார்க்கலாமே. நான் சொல்றது, நமக்கு வாலண்டரி அவர்களுடைய காலை கொடுத்தா போதும், எனக்கு ஓரளவு பென்ஷன் வருது, தேவைகள் குறைவு. எப்ப தேவை அதிகமாகுதோ அப்பதான் பணம்னு அலைய வேண்டியது இருக்கு. நமக்கு தேவை குறைச்சுதான். அவர் சொல்றாரு, அவர் வாண்ட்ஸ் ஆர் வெரி ஃபியூ, why should I accept moneyன்னு கேட்கிறார். எனக்கு வேண்டாம், அதை காப்பாற்ற முடியாதுங்கிறார். அவங்களுக்கு ரொம்ப இதுவாகுது. அவங்க வாழ்க்கையில முதல் முறையாக இந்த மாதிரி உன்னை வேண்டான்னு சொல்றவங்கள அப்பதான் நான் பார்த்தேங்கிறாங்க. வேண்டாமை என்ன விழிச்செல்வம்னு சொல்லிச்சு திருக்குறள். வேண்டாமை என்ன விழிச்செல்வம், அது மிகப்பெரிய இந்த செல்வம்ங்கிறது அது வந்துடாது சாமானியமா. இப்ப ராமாயணத்துல என்ன சொல்றோம், ராமன் தனக்கு பட்டா வேண்டான்னு சொல்லிட்டு தான் போறார், தந்தை சொல்லு கேட்டு. பரதன் தாய் உதவிய அந்த தரணிய வேண்டான்னு சொல்றாரு. பரதன் சத்ருக்கனை வாங்கி சொல்றாரு, அவர் வேண்டாங்கிறாரு. கடைசியில பாதுகையை வச்சு ராமருடைய பேரை சொல்லி அதுங்கிறாங்க. வேண்டாமை என்ன விழிச்செல்வம் சொல்றாங்க. சொல்வது எளிதாக இருக்கிறது, ஆனால் இந்த வயதான தம்பதிகள் வாழ்ந்து காட்டி இருக்கிறார்கள். அந்த கதையை சொல்லி அவங்க சொல்லிக்கிட்டே வர்றாங்க. அப்ப வெளிச்சம் வருது, எலக்ட்ரிசிட்டி வந்துருச்சு, மழை நின்றுச்சு. எலக்ட்ரிசிட்டி வர்ற போது அவர்களுடைய முகத்தை இந்த அம்மா நல்லா பாக்குறாங்க. அந்த முகத்துல ஒரு நிறைவு இருக்கு. நான் வேணும்னு இருக்க மட்டும் முகத்துக்கும் ஒரு நிறைவான முகத்துக்கும் ஒரு ஹாப்பினஸ்ங்கிறது அதுதான்ங்கிறாங்க. அவங்க ஒரு வார்த்தை எழுதுறாங்க, such an attitude may not let you progress fast, but after a certain period in life it is requiredங்கிறாங்க. இந்த ஒரு காம்னஸ், கண்டென்ட்னஸ் இதெல்லாம் தேவைங்கிறது இதை மிக அழகாக பதிஞ்சு வச்சுட்டு, அதாவது இந்த உலகத்துல நம்ம ஸ்ட்ரெஸ், ஸ்ட்ரெயின் அப்படிலாம் சொல்றோம். அதற்கெல்லாம் வழியை நான் எங்கோ தமிழகத்தின் ஒரு மூலையில் இருந்த கிராமத்திலிருந்து இருந்த எளிய மனிதர்களிடம் கற்றுக்கொண்டேன் அப்படின்னு இதை முடிக்கிறாங்க. முதல் இது. அடுத்தது ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச்னு ஒரு கதை. இந்த கதை இவங்களுடைய தோழியரை பற்றிய கதை. அகிலாங்கிறது இவங்களுடைய தோழியர். 2 பேரும் கல்லூரியில் 4 ஆண்டுகள் ஒன்றாக பிடித்தவர்கள். அந்த அகிலாங்கிறவங்க அங்கெல்லாம் பேச்சு போட்டியெல்லாம் ரொம்ப அருமையாக பேசுவாங்க. அவங்களுக்கு குயின் ஆஃப் ஸ்பீச்னு அந்த கல்லூரியில பேரு. ரொம்ப சிந்தனைகள், பெண் முன்னேற்றம், அது இதெல்லாம் பேசுறவங்க. இவங்க பம்பாய்க்கு போற போது அவங்களுடைய வீட்டுக்கு போறது போது வழக்கம் இவங்களுக்கு, சுதாமூர்த்திக்கு. அந்த ஒரிலியில கடலை பார்த்த அழகான பிளாட் அவருடைய. இவங்க போயிருக்க போது அந்த அம்மா நிலை கொள்ளாம தவிக்கிறாங்க. ஏன்னா அன்றைக்கு வர வேண்டிய சர்வெண்ட் மேய்டு துளசி வல்ல. அந்த துளசி எல்லா வேலையும் அவங்க பார்த்துருவாங்க, அவங்களோட ரொம்ப காலம் இருக்காங்க. அவங்க சொல்றாங்க, இந்த துளசிக்கு எல்லாம் தெரியும், இன்னைக்கு எனக்கு முக்கியமான வேலை இருக்கு, பெரிய செமினார் இருக்கு, அந்த செமினார்ல நான் தான் கீநோட் அட்ரஸ் கொடுக்கணும், நான் அதுக்கெல்லாம் ப்ரிப்பேர் பண்ணணும், இவங்க வல்லையே அப்படின்னு பொரியிறாங்க. இந்த அம்மா அவங்கள கொஞ்சம் ஒரு சாந்தப்படுத்துறாங்க.
இருந்தாலும் அவங்க ரொம்ப அத வல்லைங்கிறத ரொம்ப இது பண்றாங்க. இந்த அம்மா சொல்றாங்க, பக்கத்துல தான் துளசி வீடு, போய் பார்க்கலாம். ஏன்னா இவங்களுக்கு அந்த துளசி ரொம்ப பழக்கமானவங்க. அந்த அந்த அவ்வளவு பெரிய பங்களா இருக்க பகுதிக்கு ரோட கிராஸ் பண்ணனா இந்த எளிய மக்கள் வாழ்கிற ஸ்லம் மாதிரி ஏரியாவும் இருக்கா. அவங்க சொல்றாங்க, பாம்பேல ஒரு பக்கம் கூட கோபுரங்கள் இருந்தால் ஒரு பக்கம் எளிய மனிதர்கள் வாழ்கிறதும் பக்கத்துல பக்கத்துல தான் இருக்கு, போய் பார்க்கலாம்னு போனா அங்கே துளசி ஓடு கத்திக்கிட்டு இருக்காங்க. பெரும் சண்டை. யாரோட? அவங்க கணவரோட. கணவர் குனிஞ்சபடி இருக்காரு. இவங்க அடிச்சு கூட போடுவாங்க போல இருக்கு. அந்த கத்திக்கிட்டு இருக்காங்க துளசி. இவங்க கொஞ்சம் தூரத்துல பாக்குற போது பாக்குறாங்க. அவ சொல்றா, ஏன்னா ரொம்ப கஷ்டப்பட்டு ரொம்ப ரொம்ப சிரமிச்சு 2 தங்க வளையல் வாங்கி வச்சிருந்தேன். அந்த தங்க வளையல இந்த படுபாவி கொண்டு போய் வித்து ஒரு அடமானமா வித்தோ ஒரு பான் ஷாப் வைக்கிறேன் அப்படின்னு சொல்லி இவன் இது பண்ணிட்டான். என்ன பண்றது இவனை அப்படின்னு சொல்லி கத்தி அடிக்கலாம் போய் பெரும் கத்திக்கிட்டு இருக்காங்க. இவங்க கிட்டத்துல போறாங்க. இவங்களை பார்க்கவும் கொஞ்சம் அந்த அம்மா சமாதானம் ஆகுது அங்க. அப்புறம் இந்த விஷயத்தெல்லாம் கேட்கிறாங்க. இவங்க சுதாமூர்த்தி, நான் டீச்சர்ல, அதனால யாரு கேட்டாலும் நம்ம சொல்லுவோம்ல அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு சில விஷயங்களை சொல்றாங்க. இப்ப இதுமான்னு சொல்லிட்டு கொஞ்சம் அவங்கள சாந்தப்படுத்துறது மாதிரி படுத்திட்டு வீட்டுக்கு வர்றாங்க. வீட்டுக்கு வந்து அகிலாட்ட, அகிலா நீ கஷ்டப்படாத, நான் உனக்கு உதவுறேன், நான் ஒரு நல்ல குக்கு இல்ல, ஆனா பாத்திரங்களை எல்லாம் நல்லா விளக்கிடுவேன், அதையெல்லாம் துளைக்கிறேன், நீ ஏதாவது ஒண்ணு நம்ம பார்த்துக்கலாம். இவங்க பேசிட்டே இருக்காங்க. அகிலா சமையல் கட்டுக்கு போனவங்க விம்மி விம்மி அழுகிறது கேக்குது. இவங்களுக்கு என்ன ஆச்சரியமா போயிருச்சு. கிட்டத்துல போய் சுதா அவங்களுடைய தோளை தொடுறாங்க. அவங்களுடைய விம்மல் கூடுது. இவங்க கேட்கறாங்க, ஏமா அந்த பொண்ணுக்காக வருத்தப்படுறியான்னு கேட்கறாங்க. இல்ல, நான் என்ன நினைச்சு வருத்தப்படுறேங்கிறது அந்த அம்மா. இவங்க இதுவரைக்கும் என்ன நினைச்சிட்டு இருக்காங்க, இவங்க ஒரு நல்ல வாழ்க்கை வாழ்ந்துறாங்க. கணவன் ஒரு சிறு பிசினஸ் எடுத்து நல்லா நடத்துறாரு. இவங்க ஒரு ப்ரொஃபசர், சோசியாலஜி ப்ரொஃபஸரா இருக்காங்க. ஒரே கல்யாணம் பண்ணி கொடுத்து யுஎஸ்ல இருக்காங்க, நல்ல நிலைமையில இருக்காங்கன்னு இவங்க நினைச்சிட்டு இருக்காங்க. அந்த அம்மா அழுகிறாங்க. இல்ல, என்ன நினைச்சுங்கிறாங்க, ஏன் அப்படின்னு இவங்க கேட்கிறாங்க. அப்ப சொல்றாங்க அவங்க, நான் இந்த ஒரு முறை தபால்காரரு ஒரு சில நாட்களுக்கு முன்னாடி ஒரு தபால் கொண்டாரு, ரிஜிஸ்டர் தபால் கொண்டாந்தாரு. அதை பெற்றுக்கொண்ட பிறகு அதை பார்த்தா அது ஒரு பேங்க்ல இருந்து வந்திருக்கு. என்னன்னு பார்த்தா இந்த பிளாட்டை என்னுடைய கணவர் அடமானம் வச்சிருக்காரு. இதை விட்டுட்டா நான் இதுக்காக எவ்வளவோ சிரமப்பட்டிருக்கேன். என்னுடைய நகைகள் எல்லாம் கொடுத்திருக்கேன், என்னுடைய சேவிங்ஸ் பூரா கொடுத்திருக்கேன். அவருக்கு கொஞ்சம் இன்கம் டாக்ஸ்ல ரிபேட் வருங்கிறதுக்காக அவர் பேர்ல இதை வாங்கினா, இப்ப என்னன்னா அதை அடமானம் வச்சிருக்காரு. எனக்கு அவருடைய தொழில கொஞ்ச காலமா இப்ப கொஞ்சம் சரிவில் இருக்குன்னு தெரியும், அதுக்காக வச்சிருப்பாரு போல இருக்கு. ஆனா என்னால அவர்கிட்ட கேட்க முடியல. நான் துளசி மாதிரி கத்தி இருந்தா ஒருவேளை சமாதானம் ஆயிருப்பேன். இந்த அம்மா முதல்ல சொல்றாங்க சுதாமூர்த்தி, இவங்க இப்ப கத்துறாங்க, கொஞ்ச நேரத்துல சமாதானம் ஆயிடுவாங்க, ராத்திரி சினிமாவுக்கு கூட போவாங்கன்னு சொல்றாங்க. அவங்க கத்துறாங்க, என்னால கத்தவும் முடியல, என் மனசுக்குள்ள வச்சு புழுங்கி இது பண்ண. இந்த பிளாட்ல எல்லாரும் இந்த மாதிரி ஒரு சத்தம் போட்டா எல்லாரும் பார்ப்பாங்க, நம்ம விட்டு சமுதாய நிலை என்ன அப்படிங்கறதெல்லாம் என்னால அத பத்தியே பேசக்கூட முடியல. நான் இந்த மாதிரி ஒரு துளசியை என்ன விட பரவாயில்ல, ஷீ இஸ் பெட்டர் தன் மீ, நான் இந்த நிலையில இருக்கேன்னு ரொம்ப ஒரு அழுகையா ஒரு இதுவா சொல்றாங்க. இவங்களுக்கு என்ன சொல்றதுன்னு தெரியல. சரி, பேச்சத்தான் மாத்துவோம் அப்படின்ட்டு சுதாமூர்த்தி கேட்கிறாங்க. I asked her, what are you going to speak about at the seminar today? என்ன சொல்ல போறீங்க? அவ சொல்றானா, ironically the answer came, freedom of speech. என்ன freedom of speech அப்படின்னு இந்த இதை முடிக்கிறாங்க. அப்ப 2 நிலைய சொல்றாங்க. சில பேரு ஓப்பனா
அந்த நிலையில அவங்க வெளியிடுறது. இவங்க நம்ம இந்த மத்திய தரம் மற்ற அதற்கு ஒட்டி இருக்கிறவங்கலாம் ஊர் என்ன சொல்லும், அது என்ன சொல்லும், பேசக்கூட மாட்டேங்கிறாங்க. ஒரு கல்லூரி வாழ்க்கையில ஒரு குவீன் ஆஃப் ஸ்பீச்னு சொன்னவ, ஒரு சோசியாலஜி இது பண்றவங்க கணவர்கிட்ட இப்படி செஞ்சிட்டீங்களேன்னு கேட்கறது கூட முடியாத ஒரு வாழ்க்கையா இருக்கு, கத்த முடியாத ஒரு வாழ்க்கையா இருக்கு. அப்படி என்று சொல்லி இந்த 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 நிகழ்ச்சியை மிகச்சிறப்பாக நிறைவு செய்கிறார். ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச். இன்னும் ரெண்டு மூன்று இப்ப பகிர்ந்துகிட்டவங்கள்ட்ட நேரம் இருக்கு, பேசிக்கலாம்னு நினைக்கிறேன். 2 சொல்லியிருக்கேன். இப்ப ஹோரேகலு அப்படின்னு ஒரு கதை. இது இங்க யாராவது கன்னடம் தெரிந்தவர்கள் இருந்தா அந்த ஹோரேகலு அப்படிங்கிறதுக்கு என்ன பொருள்னு சொல்ல முடியுமா? யாராவது இருக்கீங்களா? சுமைதாங்கி கல் அப்படிங்கறது மாதிரி இது சொல்றாங்க. கல்லு அது எல்லாருக்கும் தெரியும். இந்த ஹொரேகல்லு இது என்னன்னா, இவர்களுடைய இளமை பருவத்துல ரொம்ப வெயிலா இருக்கு. அப்ப வெயிலா இருக்கும்போது நினைக்கிறாங்க, தன்னுடைய இளமை பருவத்தில் நினைக்கிறாங்க, அவர்கள் ஒரு கிராமம், கர்நாடகாவில் ஒரு கிராமம், அந்த கிராமத்துல நடுநாயகமாக ஒரு பெரிய ஆலமரம், அந்த ஆலமரம் கொடைவிரித்தது போல இருக்கு. இந்த வெயில்ல வர்றவங்கள்லாம் இளைப்பாறுறதுக்கு அங்கதான் இது பண்ணுவாங்க. அங்க என்னன்னா, இந்த பொண்ணு எப்பவும் விளையாடுவாங்க எல்லாரும் சேர்ந்து. அங்கே இந்த ஒரு கல் இருக்கு. இந்த கல்லு நம்ம சுமைதாங்கி கல்லுன்னு தமிழகத்துல சொல்றோம். சில இடங்கள்ல கொஞ்சம் உயரத்துல இருக்கும். அந்த கல்லுல மேல ஒரு சுமை தலையில வச்சிருப்பாங்கல்ல, அதை அப்படியே இறக்கி வைக்கலாம். அதுக்கு யாரும் தேவையில்லை, உதவி தேவையில்லை இறக்கி வைக்கிறது. கொஞ்ச நேரம் இளைப்பாருவாங்க, அப்புறம் எடுத்துட்டு அதை போவாங்க. இவங்க என்ன சொல்றாங்க, உட்கார்றது மாதிரி கல்லு சொல்றாங்க, அமர்வது மாதிரி பெஞ்சு மாதிரி கல்லு சொல்றாங்க. ஒரு பலகை மாதிரி ஒரு கல்ல, பெரிய நீண்ட கல்ல 2 கற்கள் மேல நிக்கிறது இருக்குது மாதிரி, அது மாதிரி ஒரு கல்லு. அந்த கல்லுல வருபவர்கள் போவர்கள் வழிநடைக்காரர்கள் தங்களுடைய கல்லுல அந்த சுமையை இறக்கி வைப்பாங்க. இறக்கி வச்சுட்டு அங்க பக்கத்துல தண்ணீர் வச்சிருப்பாங்க, விழுந்த பானையில அதை குடிப்பாங்க, முகத்தை கழுவிக்குவாங்க. அந்த மாதிரி இதுல இவர்களுடைய தாத்தா யாரு, சுதாமூர்த்தியுடைய தாத்தா பெரும்பகுதி அவர் வயதானவர், அந்த கல்லுல தான் அவர் உட்கார்ந்துருப்பார். போறவர்கள் இறக்கி வச்சுட்டு இவர்கிட்ட கொஞ்ச நேரம் பேசுவாங்க, தங்களுடைய கவலைகள் எல்லாம் இவர்கிட்ட சொல்லுவாங்க. வெளியூர்ல இருக்க பிள்ளை எப்படி இருக்கு, அது பிரசவ காலம், அந்த மாதிரி எல்லாம் கொஞ்ச நேரம் சொல்லுவாங்க. இந்த மாதிரி ஒரு கடன் பிரச்சனை இருக்கு, அவரு எல்லாத்தையும் பொறுமையா கேட்டுக்குவாரு. இந்த பொண்ணுக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கும், தாத்தா இதை கேட்டுக்கிறாரு, எல்லாரும் சொல்லிட்டு போறாங்களே அப்படின்னு. அப்புறம் கொஞ்ச நேரம் சொல்லிட்டு அந்த நிழல்ல இருந்துட்டு அப்புறம் அந்த சுமையை தூக்கிட்டு நடந்து அவர்கள் போவாங்க. இத சின்னத்துல அந்த பொண்ணு பார்த்துக்கிட்டே இருப்பாங்க. அந்த கல்லுல இருந்து, சுமைதாங்கி கல்லு. இவங்க கேட்பாங்க, அப்பா தாத்தா இந்த கல்லுல இருந்து நீங்க பார்க்கறதிலே அப்படின்னு கேட்பாங்க. அப்ப child, a horegallu is essential in any journey. We all carry our burdens according to our situations and capacities. But அதை நம்ம கொண்டுகிட்டு போறோம். ஆனா அதை கொஞ்சம் இறக்கி வைக்கணுங்கிறது நம்ம கெப்பாசிட்டிக்கு தகுந்தபடி தூக்கிட்டே தெரியல. ஒவ்வொருத்தருக்கும் ஒரு துயரம், ஒரு துன்பம், ஒரு கவலை, அதை தூக்கிட்டு இருக்க. அதை எங்கேயாவது இறக்கி வச்சா, யாராவது ஒருத்தர் கேட்பவரிடம், நம்பிக்கையானவரிடம், அவர் வெளியில சொல்ல மாட்டாருன்னு நம்புறவங்கிட்ட இறக்கி வச்சா கொஞ்சம் நேரம், அதுக்கப்புறம் அதை தூக்கிட்டு தான் போறோம். அந்த மாதிரி எனக்கிட்ட அவங்க சொல்றாங்க அப்படி என்று அவர் சொன்னார். அப்ப அந்த பொண்ணுக்கு, சின்ன பொண்ணு, அதுக்கு ஒண்ணு அவருக்கு ரொம்ப புரியல. இது ஒரு ஹெல்த் ரீகெயின் த ஸ்ட்ரென்த்ங்கிறாரு. கொண்டாந்து விட்டுட்டு அந்த ஸ்ட்ரென்த் ரீகெயின் பண்ணிட்டு அது போறாங்க நம்மகிட்ட சொல்லிட்டு அப்படிங்கறது மாதிரி அவர் சொல்றாரு. இந்த கொஞ்ச இவங்க பெரியவங்க ஆயிட்டாங்க, ஆபீஸ்ல வேலை பார்க்கறாங்க. அங்க ஒரு சீனியர் ரத்னான்னு பேர். அந்த அம்மா எல்லாத்தையும் ஒரு மதர்லி அஃபெக்ஷனோட பேசுவாங்க. லஞ்ச் டயத்துல பெரும்பகுதி யாரோடையாவது உட்கார்ந்து பேசிட்டு இருப்பாங்க.
அந்த பேசுறத காது கொடுத்து கேட்பாங்க. ஒவ்வொரு நாளும் ஒவ்வொருத்தரோட பேசுவாங்க, போவாங்க, அந்த மாதிரி பண்ணிட்டே இருப்பாங்க. இந்த அம்மா ரத்னா அதை கூர்ந்து பார்த்துக்கிட்டே இருக்கிறது. இதுக்கு ஏனோ தன்னுடைய தாத்தாவுடைய நினைவு, அந்த ஹோரேகல் சுமைதாங்கி கல்லுடைய நினைவு இதெல்லாம் வரும். ஒரு நாள் கேட்குது, இது என்ன? அப்ப அவர் சொல்றாரு, நோ ஒன் கேன் சால்வ் யுவர் ப்ராப்ளம், யூ ஹாவ் டு டூ இட் யுவர் செல்ஃப். அப்புறம் ஏன் நீ கேட்கிற? தென் ஹவு டு யூ ஹெல்ப் தெம் பை லிசனிங் டு தெம் அப்படின்னு கேட்கிறாங்க. அவங்களுடைய இதுக்கெல்லாம் சொல்றாங்களே, அதுக்கெல்லாம் அந்த ப்ராப்ளத்துக்கெல்லாம் சால்வ் சொல்லுவீங்களா, சொல்யூஷன் சொல்லுவீங்களான்னு கேட்கிற போது யாரும் எதுக்கு சொல்ல முடியாது, அவர்களாத்தான் ஃபைன் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. சொல்லிட்டு தென் அது என்ன பண்றீங்கன்னு, God has given you 2 years to listen to others. I hear them out with sympathy and without any judgment. அதனால என்கிட்ட சொல்றாங்க. நம்ம யாராவது சொல்ல வந்தா உடனே ஒரு ஜட்ஜ்மெண்ட் கொடுத்துறோம். அப்படிதான், இப்படி நடந்துச்சு அப்படின்னு. அப்ப அந்த ஜட்ஜ்மெண்ட் இல்லாம நான் அதை கேட்பேன். கேட்கிறதற்கு 2 காதுகளை இறைவன் கொடுத்திருக்கிறான். அது அவங்களுக்கு சுமையை இறக்கி வச்சது மாதிரி இருக்கு. அதை சொல்லுகிற போதே அவர்கள் அதுக்கான சொல்யூஷனை அவங்களே கண்டுபிடிச்சிருவாங்க. இது திங்கிங் லவுடு மாதிரி தான். இத நீங்க யார்கிட்டயாவது சொல்லுவீங்களான்னு கொட்ட சொன்னாங்க. நான் ஒருபோதும் அதை சொன்னதில்லை. அதனாலதான் இத்தனை பேரு எங்கிட்ட சொல்றாங்க. எப்பவெல்லாம் ஒருத்தர் நம்மகிட்ட சொன்னதை அடுத்தவங்கிட்ட நம்ம சொல்லிட்டோமோ அப்பவே அந்த ட்ரஸ்ட் உடைஞ்சு போயிடும், அந்த நட்பு உடைஞ்சு போயிடும். நான் ஒருபோதும் சொல்றேன்ல. அப்ப என்ன சொல்றாங்க, ஐ ரிலீவ் their burden for a short while till they are ready to pick themselves up and carry on with their journey. அதற்கு என்னால் உதவ முடியுதுன்னா நம்ம மகிழ்ச்சியா சொல்றாங்க. அப்ப அந்த பேனியன் ட்ரீ ஞாபகம் வருது, அந்த தாத்தா நினைவு வருது. தாத்தா செய்தது பெரும் சேவைன்னு இந்த அம்மாவுக்கு தோன்றுகிறது. ஒவ்வொரு ஸ்மால் ஆக்ட்ஸ் ஆஃப் கைண்ட்னஸ் அப்படிங்கறத அது தோணுது. அது எல்லாருக்கும் எல்லாராலையும் முடியும். நம்ம கவுன்சிலிங்ல கடவுள் தான் பெரிய கவுன்சிலர்னு சொல்றாங்க. ஏன்னா அவரு எதுவும் பேச மாட்டாரு, நம்ம எது சொன்னாலும் கேட்டுக்குவாரு. நம்ம தான் சொல்யூஷன் நம்ம தான் கண்டுபிடிக்கணும். அது மாதிரி தான் சில மனிதர்கள் ஒரு வடிகாலாக இருக்கிறார்கள். எப்படி இந்த ஹொரைகல்லு அப்படி என்கிற சுமைதாங்கி கல்லு ஒரு இழைத்து வருபவர்களுக்கு சிறிது நேரம் இழைப்பாறுதல் கொடுத்து அவங்க திரும்ப கெயின் பண்ணிக்கிட்டு எனர்ஜியை கெயின் பண்ணிக்கிட்டு அதை பிக்கப் பண்ணிக்கிட்டு மறுபடியும் நடந்து போகிறார்களோ, பயணத்தை தொடர்கிறார்களோ, அது மாதிரி சில மனிதர்கள் உதவுகிறார்கள் அப்படிங்கிறார். ஐ ரிமெம்பர் தம் அண்ட் விஷ் தேர் வேர் மெனி மோர் ஆஃப் தம் இன் திஸ் வேர்ல்ட். இன்னும் இவர்களை போன்ற this tribe may increase ன்னு சொல்லுவாங்க. இவர்களை போன்றவர்கள் மேலும் வளரட்டும் அப்படின்னு இந்த கதை சொல்லுது. அடுத்தது என்ன நேரம் இருக்கு. இப்ப 3 சொல்லி இருக்கிறேன். ஒன்று ஒரு கண்டென்டட் லைஃப், த ஓல்டு மேன் அண்ட் ஹிஸ் காட். ஒரு 85 வயதானவர், கண் தெரியாதவர், கோயிலிலே ஒரு அர்ச்சகராக பூசகராக இருக்கிறார். அவர் மனைவி இருவரும் இவர்கள் தட்டுல 100 ரூபாய் போட்ட போது அது வேண்டாம், நாங்க அதெல்லாம் எங்களுக்கு 10 ரூபாய் போதும் அப்படிங்கிறது மாதிரி அந்த அதை கொடுத்துட்றாங்க திருப்பி. இவ ஆச்சரியத்தோடு பார்த்து, உங்களுக்கு நாங்கள் எங்களுடைய ஃபவுண்டேஷன் மூலமாக பணம் தர்றோங்கிற போது எனக்கு தேவை குறைது, இங்க இருக்கிறவர்கள் அரிசி தர்றாங்க, எனக்கு அது போதும் அப்படி என்று இருவரும் சொல்லி, எனக்கு பணம் இருந்தால் அதை எவனாவது பறிக்க வருவான், எனக்கு அந்த கவலைகள் எல்லாம் வேண்டாம் என்று சொல்லி மறுக்கிறார்கள். வெளிச்சம் வருகிறது அவர் முகத்தை இந்த அம்மா பார்க்கிறாங்க, சுதாமூர்த்தி. அதில் இருக்கிற நிறைவு, அமைதியை பார்க்கிறார்கள். அப்ப வாழ்க்கைங்கிறது, நான் அரினா கஃபிங்டனுடைய த்ரைவ் புத்தகம் பேசியிருக்கேன். அதுல ஒரு முக்கியமானது இதுதான். வாழ்க்கையில ஒரு வெற்றி, சக்சஸ்னா அதிகாரமும் பணமும் மட்டும் இல்லை, இந்த அமைதி,
இந்த டேக் எ பாஸ்ங்கிறாங்க. அந்த மாதிரி ஒரு அமைதி வேண்டியது இருக்கிறது. அதுவும் ஒரு பெரிய செல்வம்தான் அப்படிங்கறது மாதிரி அந்த முதலுது. இரண்டாவது, ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச் பேசணும். அது ஒரு சர்வெண்ட் மேல் அவர்களுடைய கணவர் ஒரு தவறு செய்யறாரு, இவங்க கத்தி ஆர்ப்பாட்டம் பண்ணி அதையெல்லாம் அவர் அடிக்க கூட போய் அவங்க வெண்ட் அவுட் பண்றாங்க. ஆனால் மிக படித்த ஒரு சுதந்திரம் பற்றி பேசிய பொண்ணு என்ன பண்றாங்க, ப்ரொஃபஸரு அவங்களுடைய கணவர் பிளாட்டையே அடமானம் வச்ச போது அதை பத்தி பேசவே முடியல. ஆனால் அவர்கள் போய் பெரிய செமினார்ல கொடுக்க வேண்டிய லெக்சர், கீனோட் அட்ரஸ், ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச் அன்கிறது. அது ரெண்டாவது கதை. மூன்றாவது கதை, இப்ப அந்த சுமைதாங்கிக்கல்ல பத்தி சொன்னேன். இப்போ நாலாவது சுமைதாங்கிக்கல்ல பத்தி பேசணும். அதாவது ஒவ்வொருவருக்கும் ஒரு இளைப்பாறுதல். வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே என்னிடம் வாருங்கள், இளைப்பாறுதல் தருகிறோம்னு சொல்றாருன்னு பைபிள் சொல்லுகிறது. அப்ப நம்ம ஏன் இந்த மதங்கள் எல்லாம் சண்டைனா, இதெல்லாம் இளைப்பாறுதல் தருது. வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே என்னிடம் வாருங்கள், நான் இளைப்பாறுதல். இவன் என்ன பண்றான், அதை சுமக்க போய் தான் சண்டை அடிச்சுக்கிறான். என் மதம் பெருசு. அதாவது இவன் இளைப்பாறுதல் பெற்றா அது அருமை. சரி, அது இவனுக்கு இளைப்பாறுதல் தருவதற்காக இறைமை இந்த பெரியருக்கு இருக்கு அப்படின்னு நினைக்கிற போது, அந்த மதத்தை நான் தலையில தூக்கி வச்சுக்கிட்டு என் மதம் பெருசு உம்மதம் பெருசுன்னு அடிச்சுக்கிற போது அது நமக்கு சுமைதாங்கியா இருக்கணும். நம்ம அதுக்கு சுமைதாங்கியா இருக்க முடியாது அப்படிங்கிறது ஒரு எனக்கு தோன்றிய சிந்தனை. அடுத்தது, A Tale of Two Brothers, ஒரு முக்கியமான அழகான கதை. இவர்கள் திருமணம் ஆவதற்கு முன்பு பிள்ளைகளுக்கு பாடம் சொல்லிக் கொடுக்கிறாங்க. இவர்கள்ட்ட ஒரு 4 வருஷம் ஒரு ட்வின்ஸ் பாடம் கத்துக்கிறாங்க. அவங்க அந்த +1 +2ல இருந்து MCA வரைக்கும் அவங்கள அந்த ட்வின்ஸை வேறுபாடு கூட பார்க்க முடியாது. அவர்களுடைய அந்த குணங்கள் எல்லாமே ஒரே மாதிரி இருக்கும். இந்த அம்மா சொல்லுவாங்க, நீங்க ஒரு ட்வின்ஸை கூட கல்யாணம் பண்ணிக்கலாம்ப்பா அப்படின்னு கூட சொல்லுவாங்க. வளர்ந்துட்டாங்க, அவங்க நாளாச்சு, இவங்கள வேறு வேறு இதுகளுக்கு போறாங்க. அவங்க என்னாச்சு, MCA முடிக்கிறாங்க. முடிச்சுக்கிடுச்சு திருமணத்துக்கு இவங்களை அழைக்க வர்றாங்க. என்ன வியப்புனா, அதுவும் ஒரு ட்வின்ஸ், அந்த பொண்ணுகளை ட்வின்ஸ். நீங்க அவசியம் வரணும், இதுக்கு விதை போட்டவர்களே, எங்க மனசுல விதித்தவர்களே நீங்க தாங்கிறாங்க. இவங்க சொல்றாங்க, நீங்களே ட்வின்ஸ், நல்ல ஒரு ஒத்துமை இருக்கு உங்கள்கிட்ட, அவங்களும் ஒத்துமையா வந்தா உங்க வாழ்க்கை ரொம்ப நல்லா இருக்கும் அப்படின்னு போய் அந்த கல்யாணத்துக்கு போய் இவங்க கலந்து கொண்டு அவர்களை வாழ்த்தி விட்டு வர்றாங்க. ஒரு 10 மாதம் 1 வருஷம் ஆகுது. அப்ப அந்த பையங்களுக்கு ஷியாம், அந்த பையங்களுக்கு அம்மாட்ட இருந்து ஒரு போன் வருது. ஷியாம் ராம் 2 பேரும் ஒரு போன் வருது, நீங்க எங்க பையங்களை நீங்க பார்த்தா பரவாயில்ல, இது ஏதோ ப்ராப்ளம் போல இருக்கு அப்படின்ட்டு அவங்க வீட்டுக்கு சரின்னு ஒரு நாள் போறாங்க. அவங்க வீடு மிக அழகான பங்களாவா இருக்கும், முன்னாடி அருமையான தோட்டம் இருக்கும், எல்லாம் இருக்கும். இப்ப போறவங்க பார்த்தா அது கோணலா இருக்கு, அந்த தோட்டம் கோணலா பிரிக்கப்பட்டிருக்கு. கொஞ்சம் உள்ள பார்த்தா பங்களாக்குள்ள 2 வீடா இருக்கு, ஒரு வீடு. இவங்களுக்கு என்னமோ ஆச்சரியம், என்னமோ கோளாறு அல்லது வேற மாறி வந்துட்டோம்னு பாக்குற போது அந்த பையங்களுடைய அம்மா வந்துட்டாங்க. வந்து இவங்களை உள்ள வர சொல்றாங்க. அப்படி வீடே அமைதியா இருக்கு, என்னன்னு கேக்குறாங்க இவங்க. அப்ப சொல்றாங்க, பையங்க 2 பேருக்கு மனசு கருத்து வேறுபாடு ஆயிருச்சு. இந்த வீட்டை ஒருத்தன் கேட்டான், அந்த இதைய ஒருத்தனே கேட்கிறான். 2 பேரும் இந்த வீடு எங்கள்கிட்ட இருந்தது அந்த ஒரு வீடு தான் பெரியது. அப்ப இந்த வீட்டுக்குள்ள செவர் வச்சிருக்கு. செவர் வச்சா எப்படி வைக்க முடியும்? ஒரு பெட்ரூம் ஒரு கோணலா வச்சிருக்கு. ஒரு பெட்ரூம் சின்னதா இருக்கு, ஹால் பெருசா இருக்கு, ஒரு பக்கத்துல. இவங்களுக்கு ரொம்ப வருத்தமாயிருது, இவள் இந்த பையங்க இப்படி இருந்தாங்களே, இப்படி போயிட்டாங்களேன்னு. சரி, அவங்கள்ட்ட இப்போ சொல்லி பாக்குறாங்க.
அது டெஃபியர்ஸ் தான், அவனா கேட்கிறாப்புல இல்ல 2 பேரும். அப்ப சொத்துன்னு வர்ற போது, பாகப்பிரிவினைன்னு வர்ற போது, இவ்வளவு கால ட்வின்ஸ் பொண்ணுகளை செஞ்சுக்கிட்டவங்க அப்ப இவ்வளவு பிரிபட்டு நிக்கிறாங்க. இன்னவங்களுக்கு கொஞ்சம் வருத்தமா இருக்கு, மனிதர்கள் இப்படி இருக்காங்களேன்னு நினைச்சுக்கிறாங்க. அப்ப இவங்க அன்னைக்கு சாயந்தரம் ஒருத்த வீட்டுக்கு உணவுக்கு வரணும்னு இருக்காங்க. அவங்க ரொம்ப ஃப்ரெண்டு. இவங்க கொஞ்சம் லேட்டா போய் சேர்றாங்க. 2 பேரும் அங்க இருக்க ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் இவங்களை லேட்டா வந்ததுக்கு கேள்வி பண்றாங்க. நீங்க ஆபீஸ்ல மாத்திரம் டயத்துக்கு வரணுமா, இதுக்கெல்லாம் டைம் இல்லையா, நீங்க கீப் அப் பண்ண வேண்டாமாங்கிறாங்க. இவங்க சூழல் எங்கேயோ போயிட்ட வர்றதுக்கு லேட் ஆயிடுச்சுங்கிற மாதிரி சொல்றாங்க. நாங்க எங்களுடைய டின்னருக்கு எந்த ஹோட்டல்னு கேட்கறாங்க. அவங்க 2 பேரும் சொல்றாங்க, என்னுடைய சகோதரன் வீட்டுக்கு போறோம், அது 30 கிலோமீட்டர் தள்ளி இருக்கு அப்படின்னு கார்ல ஏறுறாங்க. கொஞ்ச தூரம் போறது என்னுடைய சகோதரனோட கூட பிறந்தவர்கள் அண்ணனோ தங்கையோ இல்லைங்கிறாங்க. இவங்களுக்கு ரொம்ப ஆச்சரியமாயிருச்சு. சகோதரன் சொல்றாரு, ஆனா யாரு இல்லைங்கிறாரு, சகோதரியோ சகோதரனோ இல்லைங்கிறாரு. அப்ப இவங்களுக்கு யோசனை எல்லாம் வருது. அப்ப என்ன வேணா இருக்க, கசினா இருக்குமா, அல்லது இந்த காலத்துல எல்லாரையும் சகோதரன் சொல்றாங்களே அது மாதிரி எல்லாவற்றையும் ஏற்றுக்கொள்றவரா, அப்படிலாம் இவங்களுக்கு பல யோசனைகள் இருக்கு. இந்த பர்சனல் இத வெளிநாட்டுல கேட்க மாட்டாங்களாம், ஆனா இந்தியாவில் கேட்பா. அப்ப கேட்கிறாங்க, என்ன இப்படி சொல்றீங்களே, அவனுக்கு ஆனா இது இல்லையேன்னு. அவரு ஒன்றும் சொல்லல, மௌனமா காரை ஓட்டிக்கிட்டு இருக்காரு, ஒரு சின்ன பிசுறு புன்னகையோட. கொஞ்ச தூரம் தள்ளி போறாங்க. போகவும் அவர் சொல்ல ஆரம்பிக்கிறாரு. ஒரு 10 கிலோமீட்டருக்கு 20 கிலோமீட்டர் தள்ளி போயிட்டாங்க. அப்ப சொல்ல ஆரம்பிக்கிறாரு, என்னுடைய அப்பா என்னுடைய அம்மா நான் 10 நாள் குழந்தையா இருக்க போது இறந்துட்டாங்க. எனக்கு எங்க அப்பா மேல, எங்க அம்மா மேல உயிரையே வச்சிருந்தாரு, நில குலைஞ்சு போயிட்டாரு. 10 நாள் பிள்ளை. எனக்கு இந்த பால் ஒவ்வாமை, கவ்வுடைய, அதாவது பசுவினுடைய பால் ஒவ்வாமை. அந்த காலத்துல இந்த மாதிரி ஒரு மாற்றுலாம் கிடையாது, எனக்கு எதுவுமே ஒத்துக்கல. அப்படியே கத்தி நான் நாக்கெல்லாம் வறண்டு போச்சான். ரொம்ப என்னுடைய நிலைமையே சரியில்லை. அப்ப எங்க வீட்டுல வேலை பார்த்தவருடைய மனைவி, அண்ணா நீங்க ஒத்துக்கிட்டா இந்த பிள்ளைக்கு நான் பால் கொடுக்கிறேன், எனக்கும் பிள்ளை பிறந்து ஒரு 10-20 நாள் தான் ஆகுது, அந்த பையனோட சேர்ந்து இந்த பிள்ளைக்கு பால் கொடுக்கிறேன்னு சொன்னாங்க. அவர் அப்ப கூட இருந்தவங்கெல்லாம் கூட அந்த பொண்ணா கொடுக்கறது, பால் கொடுக்கறதா அப்படிலாம் சொன்னாங்க. இவருக்கு அதை அவங்க அப்பா அதை பெரிய வரப்பிரசாதமாக ஏற்றுக்கொண்டு கொடுக்கறாங்க. அந்த பொண்ணு இவருக்கு பால் கொடுத்து அந்த கொஞ்சம் கொஞ்சமாக ஊறி தேறியவர் மற்ற உணவு சாப்பிட்ற அளவு வரைக்கும் 1-2 ஆண்டுகள் வரைக்கும் அவங்க அந்த ஃபீடிங்கை கொடுத்துக்கிட்டே இருக்காங்க, தன் மகனோடு சேர்த்து. அப்ப அவனுக்கு அவங்க மேல ஒரு இனம் புரியாத ஒரு மிகப்பெரிய பாசம் இந்த பையனுக்கு ஏற்படுது. எனக்கு அந்த மாதிரி அவங்க பால் கொடுத்தாங்க. அப்போ அந்த பையனு என்னோட, நான் அவனை சகோதரன் மாதிரி தான் நினைச்சேன். அவனுக்கு எனக்கு சொத்துக்கள் வந்த போது ஒரு பகுதி அந்த விவசாய நிலங்களை, அவனுக்கு படிப்பு வரல, அந்த விவசாய நிலங்களை அவனுக்கு கொஞ்சம் கொடுத்துருக்கேன். அவன் 30 கிலோமீட்டர் தள்ளி இருக்கிறான் அப்படின்னு அவங்க சொல்றாங்க. இவங்க சொல்றதுக்கு அந்த இடம் வர்றதுக்கு ரெடி ஆயிடுது. அந்த கதவு முனையிலே வெளியிலேயே ஆவலோடு காத்துக்கிட்டு இருந்த அவர் இவரை கட்டி பிடிச்சுக்கிறார். இவங்க பார்க்கிற போது ஒரு சகோதரர்கள் ட்வின்ஸ், அவங்க அன்போடு இவங்களை கூட்டிகிட்டு போய் உணவு பரிமாறுறாங்க. அதையெல்லாம் பார்த்து வியந்து பார்த்து கொண்டு இருக்கிறாங்க. இதை படிக்கிற போது எனக்கு என்னால சொல்லுகிறதுக்கு அது நீங்கள் நீர் நிறைந்தது. அந்த அம்மாவுக்கு பால் கொடுக்கறத ரொம்ப அழகா எழுதியிருக்காங்க. அதை என்னால் அவ்வளவு வலிமையா சொல்ல முடியல. I was remembering the wall between Ram and Shyam's families and wondering at the destiny which turned brothers into strangers and the sons of masters and servants into brothers. இது என்ன பண்ணுது?
இந்த விசித்திரமான உலகம் ஒரு ட்வின்ஸ பிரதர்ஸ ஸ்ட்ரேஞ்சர்ஸா மாத்துது. ஆனால் ஒரு மாஸ்டருடைய பையனையும் ஒரு வேலைக்காரருடைய பையனையும் பிரதர்ஸா மாற்றுகிறது. அப்படி என்று இது முடிக்கிறாங்க. இந்த உலகம் விசித்திரமானதுன்னு முடிக்கிறாங்க. அந்த சொத்து இதுகளெல்லாம் வருகிற போது இது மாதிரி நான் இப்ப இந்த சொன்ன நிறைய ஒவ்வொரு இன்ஸ்டன்டும் ஒரு 4 பக்கம் தான் இருக்கு. ஆனா ஒவ்வொரு இதுலயும் நிறைய அருமையான கருத்துக்கள் இருக்கு. வாய்ப்பு இருந்தா இன்னொரு முறை உங்களோட இதை பகிர்ந்துக்கிறேன். இப்ப மணி 5 நிமிடம் இருக்கு. நண்பர்கள் உங்களுடைய மேலான கருத்துக்களையும் சொல்லலாம்னு நினைக்கிறேன். ஒரு டாய்லெட்டை பத்தி ஒரு கட்டுரை இருக்கு. அந்த கட்டுரை அதுவும் நல்லா இருக்கு. இவங்க ஒருத்தர் வீட்டுக்கு ஒரு கிராமத்துக்கு போறாங்க. போற போது இருட்டிருச்சு, கிராமம் நெருங்கிருச்சு. நெருங்குற போது புதர்கள்ல இருந்து முகத்தை மூடிக்கிட்டு பெண்கள் எல்லாம் வெளியில வர்றாங்க. இவங்களுக்கு ஒரு என்ன இதுன்னு பாக்குறாங்க. கையில அவங்க ஒரு செம்பு மாதிரி ஒரு டின் மாதிரி அதுல தண்ணியோட வர்றாங்க. அப்பதான் இவங்களுக்கு தோணுது அது நேச்சர்ஸ் காலுக்காக அவங்க போயிருக்காங்க. வீட்டுல டாய்லெட் இல்ல. இங்க வந்து அவர்கள் எல்லாம் வெக்கப்பட்டு ஒதுங்கி நிக்கிறாங்க. கார் போவதுக்கு அப்புறம் தான் மறுபடியும் அவங்க தொடர்ந்து அந்த மலைஜலம் கழிக்கிறத கழிக்கணும். இவங்க வீட்டுக்கு போயிடுறாங்க. இவங்க போற வேண்டிய இடம் அது என்னன்னா வீரப்பா அப்படிங்கிற அந்த ஊருடைய வில்லேஜ் பிரசிடென்டுடைய வீடு. அவர் ரொம்ப அருமையா இவங்களை வரவேற்கிறாரு. நிறைய சாப்பாடு எல்லாம் வைக்கிறாரு. ஒவ்வொரு சாப்பாடா வருது. ஆனாலும் இவர்களுக்கு மனசுல நம்ம போற வழியில இதை நினைச்சுக்கிட்டு இந்த மாதிரி நடந்தத இப்படி நடந்துச்சேன்னு நினைச்சுக்கிட்டே போறாங்க. அப்ப அவங்களோட பேசிட்டு இருக்க போது அவங்க சொல்றாங்க, இங்க பாரு இது 50 வருடங்களுக்கு முன்னாடி நடந்தது. அவங்க சொல்றாங்க இந்த மாதிரி எல்லாம் இருக்கு. இதுக்கு கூட அவங்களுக்கு ஒரு சரியான உரிமைகள் இல்லை. அப்படியெல்லாம் இதுக்கெல்லாம் நீ இந்த வில்லேஜ் பிரசிடண்டா இருக்க அப்படின்னு சொல்லி இந்த டாய்லெட்டுக்கு ஏதாவது இதுக்கு ஏற்பாடு பண்ணணும்னு அவ பேசிட்டு இருக்காங்க. பேசிட்டு சாப்பாடு ரொம்ப நல்லா இருந்துச்சு அப்படி என்று அந்த சரசம்மா அப்படிங்கிற அந்த படிப்பெண்ணை கூப்பிட்டு அவங்க பாராட்டுறாங்க. அவங்களுக்கு ஒரு அன்பளிப்பு கொடுக்க போறாங்க. அந்த அம்மா சொல்றாங்க, எனக்கு இந்த அன்பளிப்பு வேண்டாம். நீங்க வர்ற போது பார்த்து அதை சொல்லிட்டு இருந்தீங்க. நாங்கள்லாம் ரொம்ப சிரமப்படுறோம். ஆண்கள் எங்கேயாலும் போறாங்க, பெண்களுக்கு இது ரொம்ப சிரமமா இருக்கு. அதுலயும் இளமையான பெண்கள் ரொம்ப ஒரு சிரமமான ஒரு நிலைமை இருக்கு. இளமையான பெண்களுக்கு இதுகளுக்கு பெண்களுக்கு அது சிரமமா இருக்கு. நீங்க ஒரு டாய்லெட்டு இங்க நிறைய ஒரு 2-3 டாய்லெட்டுக்கு ஏற்பாடு பண்ணி கொடுங்க அப்படின்னு கேட்டுக்கிறாங்க. அவங்களுடைய அந்த பொது நலத்தை இந்த அம்மா அவங்க மனசை பாதிக்குது. முதலையே பாதித்திருக்கு. அதுல இருந்துதான் பவுண்டேஷன்ல இருந்து அவர்கள் நிறைய கிராமப்புறங்களில் எல்லாம் இந்த டாய்லெட் வசதிகள் கட்டி கொடுக்க ஆரம்பிக்கிறாங்க. இப்படி கட்டி கொடுத்தா அந்த ஊர்ல எல்லாரும் இவங்களை பாராட்டுறாங்க. அதே மாதிரி பே அண்ட் யூஸ்ங்கிறது மாதிரி பெங்களூர் பூரா இந்த பவுண்டேஷன் மூலமாக டாய்லெட் கட்டி கொடுக்கறாங்க. ஒரு தவணை அது எப்படி நடக்குதுன்னு பார்க்கலாம்னு இவங்க எதுவுமே ஒரு முன்னறிவிப்பு இல்லாம ஒரு டாய்லெட்டுக்கு போறாங்க. அந்த டாய்லெட்ல 2 பேரும் நின்றுகிட்டு இருக்காங்க. அவங்க எப்போ யூஸ் பண்ணுவாங்க போல தெரியுது. அந்த மூத்த ஒரு பொண்ணு சொல்றா, இந்த அம்மாவை பாரு, இதுக்கு எவ்வளவு நல்லா இந்த டாய்லெட் கட்டியிருக்காங்க, ஆனா பே அண்ட் யூஸ் வச்சிருக்காங்க அப்படின்னு. பெரிய இந்த பணம் இதை வச்சு என்ன பவுண்டேஷன் நடத்துறாங்கன்னு பேரு, இவங்க பிசினஸ் நடத்துறாங்க அப்படின்னு அது அந்த அம்மா சொல்லுது. இதை இவங்க கேட்டுக்கிட்டு இருக்காங்க. அப்ப இவங்க மனசுல தோன்றுது, கிராமப்புறங்கள் எல்லாம் நம்ம வாழ்த்துறாங்க, இங்கே இப்படியும் பார்க்கிறவர்கள் இருக்கிறார்கள். இந்த செய்தி எனக்கு ஒரு இன்னும் ஞாபகப்படுத்துச்சு. இப்ப காலையிலையும் பிள்ளைகளுக்கு பள்ளிக்கு வர்ற பிள்ளைகளுக்கு அந்த உணவு கொடுக்கறது, காலையிலையும் உணவு கொடுக்கறது, ரொம்ப சாப்பிடாம வர்றாங்கன்னு ஒரு திட்டத்தை கொண்டாந்துருக்கு அரசு.
அத ஒரு பத்திரிகையில என்ன எழுதுறாங்க, அந்த பிள்ளைய ஏற்கனவே சாப்பிட்டு வந்துருச்சுங்க, காலையில நீங்க பள்ளிக்கூடத்துல கொடுக்குறதையும் சாப்பிட்டு இந்த கழிவறை பூரா நிரம்பி போகுது. பிள்ளைகள்லாம் நாங்க கழிவறைக்கு போறோம்னு போய்கிட்டு இருக்காங்க, பாடமே நடக்கல அப்படின்னு எழுதுறான். அவன் எப்படி, அவனுடைய மனநிலை எப்படி இருக்கு? இந்த பத்திரிகை இன்னைக்கு பத்திரிகை தர்மம்னு சொல்றமே, சாப்பாடு போட்டா வெளியே அது மலத்துக்காக பிள்ளைய போகுதுன்னு எழுதுற அளவு ஒரு ஊடகம் அவ்வளவு சீரழிஞ்சிருக்கு. அதேதான் அதுல ஒண்ணு அவங்க எதுக்கு சொல்றாங்க, இந்த பேன் யூஸ் இருந்தா அதை மெயின்டைன் பண்றவங்களுக்கு இது பண்ணிக்கணும். நிறைய இடங்கள்ல டாய்லெட்டை பார்த்தா, நீங்க பப்ளிக் டாய்லெட்டை பார்த்தா அது மெயின்டைன் பண்ணாமே ஒரே நாற்றம் உள்ள யாரும் போக முடியாத அளவில் இருக்கு. ஆனாலும் வேற வழி இல்லை, 5 ரூபா 10 ரூபாய்னு வாங்க ஆரம்பிச்சிட்டோம். அப்போ இவ்வளவு கஷ்டம் இருக்கும் போது அவங்க என்ன சொல்றாங்க, இவ்வளவு அருமையாக கட்டி கொடுத்து அதை மெயின்டைன் பண்றதுக்காக நாங்க அதை வச்சிருக்கோம், ஆனாலும் அதிலும் குறை சொல்றாங்க. அதனால இந்த உலகத்துல எது முக்கத்தும் குறை சொல்லுவார்கள், எல்லாவற்றையும் பாராட்டுறது தவிர, ஆனாலும் நமக்கு என்ன மனதிற்கு நல்லது என்று படுகிறதோ அதை தொடர்ந்து செய்வோம் அப்படி என்று அந்த பதிவு முடிகிறது. மிகச் சிறப்பான ஒரு நூலை இனிய நண்பர்களான உங்கள் ஒவ்வொருவருடன் பகிர்ந்து கொள்ள கிடைத்த இந்த பெரு வாய்ப்புக்கு நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். இங்கு இணைந்துள்ள இனிய இன்றைக்கு ஒருங்கிணைத்த திருமிகு சாந்தாமையாருக்கு எனது நன்றி. திருமிகு சேவா அவர்கள் இந்த பிளையர் எல்லாம் போட்டு டேட் எல்லாம் கொடுத்து அதை ஒருங்கிணைச்சாங்க, அவங்களுக்கு நன்றி. இணைந்துள்ள இனிய நண்பர்கள் திருமிகு மேஜர் நாராயணன், திருமிகு ஹரி, திருமிகு ரம்யா கமல்ராஜ், திருமிகு நித்யா தேவி, லாவண்யாவுக்கு முக்கியமான வேலை இருக்கு, அவங்க போயிட்டாங்க, அவங்களுக்கு திருமிகு அந்த அவங்களுக்கு ஒவ்வொருவரையும் மீண்டும் வணங்கி வாழ்த்தி உங்களுடைய மேலான கருத்துக்களை பகிரணும்னு கேட்டுக்கிட்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். சார் அருமை சார், ரொம்ப நல்லா அழகா, அதாவது குடும்பத்தில் நடந்து கொண்டு இருக்கிற கதையை அழகா ரொம்ப எடுத்து சொன்னீங்க. 3-4 கதை. அதுல இந்த கோவில் அப்படிங்கிறது அவங்க எவ்வளவு அவங்களுக்கு அதாவது கஷ்டங்கள் அவங்களுக்கு இருக்கும், இருந்தாலும் அந்த போதும் என்ற மனமே பொன் செய்யும் மருந்து அப்படிங்கிறாப்புல அவங்களுக்கு அது போதும், அந்த 10 ரூபா போதும், 100 ரூபா தேவையில்லைங்கிற அந்த மனசு அவங்களுக்கு இருக்கிறத இந்த கதை ரொம்ப அழகா எடுத்து சொன்னீங்க. அப்புறம் அடுத்து இந்த பொதுவா ஒரு ஏழ்மையான குடும்பத்துல குடிச்சிட்டு ஒரு நகையை அழக வச்சுட்டு குடிச்சிட்டு வந்தா ஒரு எல்லாருக்கும் வெளியில வீதியில் எல்லாருக்கும் தெரியும் சண்டை நடக்கிறது. இதே விஷயம் ஒரு பணக்கார குடும்பத்துல நடக்கும் பொழுது வெளியில சொல்ல முடியாம ஒரு நிர்பந்தத்தை அவங்க அனுபவிக்கிறாங்க அப்படிங்கறது இந்த கதை மூலம் நம்ம தெரிஞ்சுக்கிறோம். அங்கேயும் நடக்கிறது, பெரிய இடங்கள்லாமும் இது நடக்கிறது, ஒரு ஏழ்மையான குடிசையிலும் இது நடக்கிறது. ஏழ்மையான குடிசையில நடக்கும் பொழுது அந்த வெளியில குடிச்சிட்டு சத்தம் போடுறாங்க. அதே மாதிரிதான் இவர் வீடு அடமானம் வச்சுட்டு அவங்க இது பண்ணிருக்காரு அப்படின்னு சொன்னா, அப்ப அதை அவங்களுக்கு வெளியில சொல்ல முடியாம கஷ்டப்படுறாங்க. இது மாதிரி நிறைய, அதே சுமைதாங்கிங்கிறது அந்த நல்ல நிறைய இருக்கும், நிறைய இடத்துல சுமைதாங்கி பார்த்திருக்கேன் அப்படின்னு அதை வச்சு எடுத்துட்டு போறதுக்கு அந்த சுமையை நம்ம இறக்குறோம். அந்த சுமை நம்ம யார் கொண்டு வச்சாலும் வேண்டாம்னு சொல்றது இல்லை, அது அதை தாங்கிக் கொள்ளக்கூடிய பக்குவம் அதுக்கு கல்லா இருந்தா கூட அதை நம்ம உணர்ச்சி பூர்வமா பார்க்கும் பொழுது அது அதை சுமக்கிறது, எவ்வளவு சமயம் கொடுத்தாலும் அது சுமக்கிறது அப்படிங்கிறதுக்கு உதாரணமா நிறைய கதை நல்லா சொன்னீங்க. ரொம்ப நல்லா இருந்தது சார். தேங்க்யூ சார். நன்றி, வாழ்த்துக்கள் சார். மேஜர் நாராயணன் சார் ஏதாவது சொல்றீங்களா? ரம்யா சொல்றீங்களா சார்? ரம்யா பேசுறீங்களா? நித்யா இருக்காங்க. ஹலோ, வணக்கம் மேடம். சொல்லுங்க. இது புக் ஆக்சுவலா இதான் மேடம் நான் ரொம்ப நாளா ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன். காசிக்கு ஒரு நல்ல ஒரு விஷயம் நான் கேள்விப்பட்டேன். காசிக்கு போயிட்டு ஏதாவது ஒண்ணு சுரப்பணமா, அதனால அவங்க என்ன பண்ணாங்க, அவங்க சாரி எடுக்கிறதையே
நல்ல ஒரு புத்தகம். ஸ்டோரி சொல்லும் போதும் நம்மளுடைய எவ்வளவுக்கு எவ்வளவு நம்ம அடுத்தவங்க கிட்ட அன்பா இருக்கணும், கைண்டா இருக்கணும், எவ்வளவு டெய்லி நம்ம இதை ரிலேட் பண்ற மாதிரி இருக்குது. நம்மளோட பெரிய விஷயமே இல்ல நடக்காத, ரொம்ப என்ன சொல்றது, அடக்கமா இருக்கணும் அப்படின்ற மாதிரி நிறைய விஷயங்கள் புரிஞ்சு நிறைய கத்துக்க வேண்டியிருக்குதுன்னு நினைக்கிறேன். ரொம்ப நல்லா இருந்தது ஐயா, நீங்க எக்ஸ்பிளைன் பண்ணவே ஒண்ணு ரொம்ப ரொம்ப நல்லா இருந்தது. இங்கிலீஷ் தான் அவங்க, இது கன்னடா அவங்களுடைய மதர் டங், பட் இருந்தாலும் அது இங்கிலீஷ் அழகா எழுதியிருக்காங்க. அதை நீங்க அருமையா படிச்சு அதை எக்ஸ்பிளைன் பண்ணிருக்கீங்க. எங்களுக்கு படிக்கணும்ன்ற ஆர்வமும் கண்டிப்பா தூண்டி இருக்கு. புக் வாங்கி கண்டிப்பா படிக்கணும். ரொம்ப நல்லது. ரொம்ப மகிழ்ச்சி, ரொம்ப மகிழ்ச்சி. புத்தகத்தினுடைய பேரு த ஓல்டு மேன் அண்ட் ஹிஸ் காட் அப்படிங்கறது புத்தகத்தினுடைய பேரு. இந்த முதல் கதை சொன்னல அந்த கதையினுடைய தலைப்பை தான் வச்சிருக்காங்க. எல்லாமே இன்சிடென்ட் தான் சொல்றாங்க, அவங்க வாழ்க்கையில நடந்தது. அதுல கொஞ்சம் நான் பேர்களை மாற்றிட்டு எழுதியிருக்கேன்னு சொல்றாங்க. வாழ்க்கையில நடந்தது. ரொம்ப மகிழ்ச்சி. அடுத்தது வேற யாரும்? நித்யா தேவி. தேங்க்யூ ரம்யா. நித்யா தேவி நீங்க பேசுங்க. வந்திருக்காங்க, வாங்க. அனைவருக்கும் உற்சாகமான இரவு வணக்கம். வணக்கம். நல்லா சிறப்பான ஒரு புத்தகம் ஐயா, நல்லா பண்ணீங்க. ஒவ்வொரு கதையா சொல்லும் போது நல்லா இருந்தது, அருமையா கேட்டுக்கிட்டே இருக்க நம்மளையே இருந்துச்சு. அதுக்குள்ளே முடிச்சிட்டீங்களே அப்படின்ற ஒரு ஆதங்கம் இருந்தது. ரொம்ப அருமையா இருந்தது. அந்த டைலட் விஷயம் சொன்னது, அந்த முன்னாடி ஒரு கதை சொன்னது, அந்த சுமை தாங்கின்ற அந்த வார்த்தை இந்த கன்னடத்துல தெரிஞ்சவங்க சொல்லுங்கன்னு சொன்னது எல்லாமே ரொம்ப அருமையா இருந்தது. ஒரு நேரம் வந்துடுறேன் காரைக்குடிக்கு உட்காந்து கேட்டுடலான்னு அவ்வளோ ஆகும். நான் பிள்ளையார் பட்டினா நான் வந்தேன், அதான் யோசனையா இருந்தது. நிச்சயமா வந்துடுறேன். சிறப்பா இருந்தது. என் மேலும் வளர வேண்டும். இறைவன் எல்லா வளமும் நலமும் உங்களுக்கு கொடுக்கணும்னு வேண்டிக்கிறேன். நன்றி நன்றி நன்றி. தேங்க்யூ நித்யா தேவி. நாராயண் சார். சார் நீங்க பேசுங்க. வணக்கம். வணக்கம். வெளியில டிராவலிங் இருந்தாலும் உங்க நம்ம சார் வந்திருக்காரு, மிஸ்ஸே பண்ணக்கூடாது சொல்லிட்டு வந்துட்டேன். நன்றி. நினைச்சிருந்தேன் சார், அவ்வளவு அற்புதமா சொல்லுவாரு. உயிரே இல்லாத உயிரற்ற கதை கூட உயிரோட்டமா பேசுவார் அவரு. இந்த கதை கேட்கவே வேணாம். எல்லா கதையுமே ஃபுல்லு உயிரோட்டமான ரொம்ப உயிர் துடிப்பான கதைகள். அது கேட்க வேணாம். அப்படி இருக்கும்போது என்ன அட்டகாசம் சொல்லுவார் சார். 4 கதையும் அருமையா இருந்தது. எனக்கு ரொம்ப பிடிச்சது வந்துட்டு இந்த அண்ணாந்து பார்க்கின்ற மாளிகை கட்டி அதன் அருகினில் ஓலை குடிசை கட்டி அந்த பாட்டு ஞாபகம் வந்தது. சொல்லும் போது அகிலாவை பத்தியும் துளசியை பத்தியும் தான் பத்தி அங்க போனது. அவங்க கான்வெகேஷன் கீனோட் அட்ரஸ் ரொம்ப உருக்கமா இருந்தது. நிறைய பேர் வாழ்வில் நடக்கிறதா சாதாரண நிகழ்ச்சி தான். 4மே சாதாரண நிகழ்ச்சி தான், பெரிய விஷயம் ஒண்ணும் இல்லை. ஆனா அது பின்னாடி இருக்கிற மறைஞ்சிருக்கிற அந்த உண்மை வாழ்வியல் தத்துவங்கள் தான் வெளிக்கொண்டு சொன்ன மாதிரி இன்சிடென்ட் தான். இன்சிடென்ட்லயே வச்சு அவ்வளவு அழகா பேசியிருக்காங்க. ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருந்தது. அன்றாட வாழ்வு நடக்கிற சாதாரண நிகழ்ச்சியை எப்படி ஒரு அழகா ஒரு கதையா புனைந்து புத்தகம் வெளியிட்டு இருக்காங்க. முதல்ல பார்க்கும்போது ஓல்டுமேன் பார்த்தோம்னா ஒரு நாவல். ஓல்டுமேன் சீனா நினைத்திருக்கான சொல்ல போறாரு, அதுவும் அற்புதமான நாவல். அதான் சார் சொல்ல போறாரு நினைச்சேன். அதுக்கப்புறம் நான் பின்னாடி பார்த்தா ஓல்டுமேன் அப்படி போட்டாரு. ஓ பாண்டிச்சேரி கதை கிடையாது, சுதாமூர்த்தியோட கதை கேட்க ஜாயின் பண்ணேன். நான் ஒரு வண்டி ரிப்பேர் ஷாப்ல இருக்கு, இருந்தாலும் அவரு அந்த சவுண்டிங் மீறி நான் கேட்டே இருக்கும் ஒரு கதையை. அவ்வளவு அற்புதமா இருக்கு. உயிரோட்டமான கதை, நல்ல அழகா சீம்லெஸ்ஸா பேசுனீங்க. கேட்கும் போதே நமக்கு கண் முன்னர் காட்சி விட்டுறீங்க. எல்ஐசிக்கு ஒரு பெரிய லாஸ்ட் டு சினிமா has been a gain of LIC ன்னு சொல்லுவேன் நான், வேற ஒண்ணும் இல்ல. நீங்களாம் திரைக்கதை எதிர் போயிருக்கணும், டைரக்டரா இருக்கணும், ஒரு காவியத்தை அப்படியே கண்முன் எடுத்துருவீங்க நீங்க. ஆனா எல்ஐசிக்கு நீங்க வாழ்க்கை வாழ்க்கீங்க. ஆனா பரவாயில்ல, அதுல இருந்து நிறைய பேர் நீங்க உருவாக்கி இருக்கீங்க. அது பெரிய விஷயம். ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருந்தது. ரொம்ப ரசிச்சேன் ஐயா. அன்பான சொற்கை, ரொம்ப மகிழ்ச்சி எனக்கு. ரொம்ப நன்றி. அருமை, நன்றி.